இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரிபூரண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு தேவன் ஒரு அன்பான தந்தை. வசனம் நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் தேவனை நன்றாக அறிவுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் எப்படி நினச்சேன்னா, ஒருவேளை நமக்கு சரீரத்தில் பலவீனங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், வியாதிகள், இல்லை சில காரியங்கள்லாம் நெகட்டிவாக வந்தோடனே நான் இதை நினச்சிருக்கேன். இந்த வசனம் அப்போ தேவன் சிட்சிக்கிறாரு, தேவனுக்கு தண்டிக்கிற தேவனாக இருக்கிறாரு நம்மளை அப்படின்னு நான் நினச்ச நாட்கள் உண்டு. அதை மாதிரி நீங்களும் யாராவது நினச்சிருந்தீங்கன்னா தேவன் இன்றைக்கு உங்களோட பேசுகிறாரு. அப்படிப்பட்ட தேவனே இல்லை. இது ஒரு தகப்பனின் அன்பான ஒரு உள்ளத்தை காட்டுகிற ஒரு வசனம். ஒரு அன்பான தந்தை ஒவ்வொரு பிள்ளையும் அதோட வளர்ச்சி அடையிறதுக்கு நல்ல செயல்களை செய்ய வேண்டும், அதை நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒழுக்கமாக வாழ வைக்க வேண்டும் சொல்லி முயற்சிப்பாங்க இல்லையா? அந்த வளர்ச்சி பாருங்கள், ரொம்ப சுகம் கொடுக்குற வளர்ச்சி கிடையாது இல்லையா? நிறைய நேரங்களில் நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது பிள்ளைங்க மத்தியில். அந்த திருத்தங்கள் சில வேளையில் அந்த பிள்ளைங்களை புண்படுத்தும் போல் இருக்கும். ஆனால் அது நல்ல நன்மை கொடுக்கணும்னு சொல்லி அந்த தகப்பனுக்கு தெரியும் பாருங்கள். நிறைய டைமில் நம்ம அன்புனா எப்படின்னா நினைக்கிறோம், அது ரொம்ப அமைதியானது, ரொம்ப மிருதுவாக இல்லையா? அது அப்படி தான் நம்ம நினைப்போம். அந்த அன்பு எப்பவுமே கடிந்து கொள்ளாது, அன்பு நம்மளை தண்டிக்காது, அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் அந்த அன்பு என்பது நம்ம சரியான வழியில் நடக்க செய்வது கூட அது நல்ல ஒரு அன்பு தான். இந்த இடத்துல நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் அப்படின்னா, அதுக்கு சில கரெக்ஷன்ஸ்லாம் தேவன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். அந்த நோக்கத்தோடு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதயத்தில் நிறைய மறைவான அறைகள் உண்டு இல்லையா? அதில் ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது பாருங்கள். அந்த சுத்திகரிப்பு வேணும்னா நம்ம தேவன் தான் நம்மளை கரெக்ட் பண்ண முடியும் பாருங்களேன். சில வேளையில் நம்ம என்னதான் நம்ம தீர்மானம் பண்ணி சில எண்ணங்களில் நம்ம விடுதலை அடையணும்னு நம்ம முயற்சி பண்ணாலும் அது சில டைம் நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதை தேவன் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதில் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் பாருங்கள். விடுதலை அப்படின்னா வெறும் சரீரத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம மனதுக்கு தான் முதல்ல ஒரு விடுதலை வேண்டும். ஏன்னா நம்ம எண்ணங்களை தான் பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை சிறைப்படுத்துகிற இருக்கிறான், நம்மளை சீரழிக்கிறான் பாருங்க எண்ணங்கள்ல. அந்த எண்ணத்துக்கு தான் நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் தேவை. நம்ம எண்ணம் தேவனுக்குள்ளாக சரியா இருந்தாதான் நம்ம நோக்கமும் சரியா இருக்கும். நம்ம நோக்கம் சரியா இருந்தாதான் நம்ம செயல்களும் சரியா இருக்கும் பாருங்க. இதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு இடைப்படுகிறது. நம்ம இதயத்துல இருக்கிற அந்த மறைவான அறைகள்ல ஒரு சுத்திகரிப்பு வேணும் என்பதற்காக சில கரெக்ஷன்ஸ் அவர் பண்ண வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம் பாருங்கள். நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நோக்கம் கரெக்டாக இருக்கும். இதுதான் தேவனுடைய திட்டம் பாருங்களேன். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு உதாரணமாக யோனாவின் வாழ்க்கை பார்க்கலாம். யோனா பாருங்கள், தேவன் சொல்கிறாரு, நீ எழுந்து நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் யோனா என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி அவன் தர்ஷீஷுக்கு ஓடி போகிறான் பாருங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் எங்கே? நினிவே. ஆனால் இவன் போகிறது வேற. அப்போ இது தேவனுடைய திட்டமே இல்லை. அப்போ இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு, புயல் வருது, கப்பல்லேருந்து இவன் தூக்கி வீசப்படுறான், மீனின் வயிற்றுக்குள்ளே போகிறான், 3 நாள் ஜெபம் பண்ணுறான், பகலும் இரவும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். கடைசியில் தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறிச்சு. அதை மாதிரி இன்னும் கூட நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம யோசிக்கலாம், நம்ம இதுதான் நம்ம செய்ய போகிறோம்னு நினைக்கிறோம், ஏன் இது நடக்குது? அப்போது நம்ம தேவனை பழி சொல்லாமல் நம்ம என்ன நினைக்கணும், சில வேளையில் தேவன்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கணும் பாருங்கள். இது எதற்காக நேருது? ஆண்டவரே, நீங்கள் ஒருவேளை உங்கள் திட்டத்துக்கு எதிராக நான் செய்து கொண்டு இருக்கிறேன்னா, நீங்கள் தாயின் கருவிலே என்னை முன்குறித்திருக்கீங்க, அந்த நோக்கத்துக்கு நான் விலகி போயிட்டு இருக்கேன்னா என்னை சீர்திருத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு விட்டு கொடுத்து ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கேட்டது போல் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் நல்ல ஒரு தகப்பன் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல எங்களை ஆண்டவரை சிட்சிக்கிற தேவன் ஆண்டவரே, அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயத்தில் மறைவான அறைகள் இருக்குதுப்பா, அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நிறைய சுத்திகரிப்பு தேவைப்படுதுப்பா ஆண்டவரே. நீங்கள் எங்கள் இதயத்தில் மறைந்திருக்கோம் ஆண்டவரே, அந்த தீவிரத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவரை சுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அதை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்கள்
எங்களால் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை நீதிமான்கள் ஆக்கினீர் என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே, அப்பா எங்கள் இதயத்தில் வருகிற எண்ணங்கள் ஆண்டவரே, அப்பா எது என்னன்றது கூட எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் இதயத்தில் தீவிரமான காரியங்கள் இருக்குதுப்பா ஆண்டவரே. அப்பா உங்களோட சில டைமில் இணைவது இல்லை ஆண்டவரே. ஆனாலும் இந்த வேலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து ஆண்டவரே, நீ சுத்திகரித்து எங்களை வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாகவும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் பிதா நடாத ஒவ்வொரு மரமும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் இப்பொழுதே பிடுங்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.